சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை சட்டவிரோதமாக வாங்கிய விவகாரத்தில் திமுக எம்பி ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை அபராதம் விதித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் அரக்கோணம் தொகுதி திமுக எம்பியுமான ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் சில மாதங்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இதில் ஏகப்பட்ட ஆவணங்கள், சட்டவிரோதமாக இருந்த கட்டுக்கட்டான பணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற வழக்கில் ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சுமார் 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதித்துள்ளது. ரிசர்வ் வங்கியில் ஒப்புதல் பெறாமல் சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை சட்டவிரோதமாக மகன், மனைவி பேரில் முதலீடு செய்துள்ளதால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஜெகத்ரட்சனுக்கு சொந்தமான 89 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.